வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். அது என்னென்னா பச்சரிசி மாவு வச்சு இந்த உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி, இடியப்ப மாவு இருந்தாலும் சரி, எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இதில் ஊற்றி உப்பு போட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த உருட்டுற பக்குவத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உருட்டை வராது, ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும் கொழுக்கட்டை. அதனால் கொஞ்சம் சாஃப்டாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்படி உருட்டினாலும் சரி, இப்படி நீல வாக்கில் உருட்டினாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி நம்ம சின்ன சின்னமாக உருட்டிக்கணும். அப்போ தான் வேகும். நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். நான் வந்து இன்றைக்கி இடியப்ப மாவில் தான் செஞ்சுருக்கேன். அது ஏற்கனவே வறுத்த மாவு வேறு. இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் பிள்ளையை கேட்டுச்சுங்க. சரி சட்டுன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடியப்ப மாவு வச்சுட்டு நான் இந்த மாதிரி இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நல்லா உருட்டி எடுத்துட்டு நம்ம அந்த தண்ணியிலே சுடு தண்ணியிலே உப்பு போட்டு நம்ம அந்த உப்பு சாறுற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா சாராது. இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்து ஆவி வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கொதித்து நல்லா ஆவி வந்த உடனே தான் நம்ம வந்து வைக்கணும். இட்லி ஊற்றினாலுமே நம்ம அப்படி தான் ஊற்றணும். அது மாதிரி கொழுக்கட்டை ரெசிபி எது செய்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வரணும். ஆவி வந்த உடனே தான் நம்ம வந்து கொழுக்கட்டையே வைக்கணும். இப்போ தான் லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நான் கொழுக்கட்டையே வைக்க போகிறேன். நல்லா கொதித்து வந்தவாட்டி நம்ம எடுத்து நல்லா சுற்றி நம்ம நல்லா பரப்புனாப்பில் நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். இதில் விருப்பப்பட்டால் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை நம்ம துருவின தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷமே வெந்தாலே வெந்துடும். ஏன்னா நம்ம மாவெல்லாம் சுடு தண்ணியில் தானே இது பண்ணியிருக்கோம். அதனால் கொழுக்கட்டை ஈஸியாக வெந்துடும். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு நம்ம தாளித்து விட்ட வேண்டியதுதான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை வந்து முதல்ல நல்லா உதிரி உதிரியாக உதுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டு கடலைப்பருப்பு விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நம்ம வரமிளகா வந்து ஒரு 5-6 மிளகா வரமிளகாய். ஏன்னா அது காரத்துக்கு நம்ம அதை வந்து அப்படியே போடாமல் நல்லா 1-2 பிச்சுட்டு நம்ம போடணும். அப்போ தான் அதில் உள்ள விதையெல்லாம் இறங்கி அந்த காரத்தன்மை இந்த கொழுக்கட்டையில் நம்மளுக்கு சேர்ந்து வரும். அதனால் ஒரு 5-6 வரமிளகா போட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த இடத்துல நம்ம தேவையான கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டையை நம்ம அதில் சேர்த்துற வேண்டியதுதான். நம்ம கொழுக்கட்டையை அதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுல. என்ன கஷ்டம் இருக்குது? உருட்டுறதே கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஈஸியாக செஞ்சு பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா அதுகளை விரும்பி சாப்பிடுங்க. கார கொழுக்கட்டை தான் அதுக்கு பேர். கார கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா அது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு வேளை உப்பு உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல உப்பு போட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். அது உள்ளே சாரலைனாலும் வெளியில் கொழுக்கட்டையில் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு சார்ந்து நல்லாயிருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஒரு வேளை உப்பு போடுறதுல குறைவாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. அவ்வளோதாங்க. இதே மெத்தடில் ஈஸியான மெத்தடு தான். டக்குன்னு செஞ்சு டக்குன்னு பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஈவினிங்கில் ஒரு நேரத்துக்கு செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி இதில் இனிப்பு போட்டு பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறேங்கிற வீடியோ அடுத்த வீடியோவாக நம்ம போடுறோம். சூப்பரான உப்பு கார கொழுக்கட்டை ரெடி. தேங்க்யூ.